ராம் அவனோட ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அப்பா, ஒரு வழியா இந்த ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி இந்த ஸ்கூல் பக்கம் 2 மாசம் வர வேண்டாம். பாட்டி வீட்டுக்கு போறதா நேற்று அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டாங்க. கூட்டிக்கிட்டு போனா சந்தோஷம்தான். திருவிழா வேற நடந்துட்டு இருக்குன்னு பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க. பாட்டி வீட்டுக்கு போன மாதிரியும் இருக்கும், திருவிழா பார்த்த மாதிரியும் இருக்கும். ராம்க்கு இன்னையிலேருந்து வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அம்மா வேற அங்கே திருவிழா நடக்குதுன்னு சொன்னாங்க. அம்மாவை பார்த்தும் ரொம்ப நாள் ஆகுது. அங்கே போனால் ராமுக்கும் கொஞ்சம் நேரம் போகும், அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன சொல்கிறீங்க? வருஷத்துக்கு அப்புறம் திருவிழா நடக்குதுன்னு வேற சொல்ற. சரி, நம்ம அங்க போனா அத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ டிக்கெட் போடுற வேலையை ஆரம்பிச்சிரு. நம்ம நாளைக்கு காலையில கிளம்பிடுவோம். அப்பா அப்பா, எனக்கு ஸ்கூலில் லீவ் விட்டாச்சு. நம்ம எங்கேயாச்சும் பிக்னிக் போவோமா? வீட்டிலே இருந்து இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம்ப்பா. ராம், நம்ம பிக்னிக்லாம் இந்த வாட்டி போக போகிறதில்ல. பாட்டி ஊரில் திருவிழா நடக்குது. அதனால விடிய காலையிலே நம்ம அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீ காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ரெடி ஆகணும், சரியா? அடுத்த நாள் காலையில் சொன்ன மாதிரியே ராமும் அவனோட அப்பா அம்மாவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. டேய் ராம், நம்ம போக போற திருவிழாவுக்கு நிறைய பேர் வருவாங்க. அங்க நீ எங்கேயாச்சும் மிஸ் ஆகிடக்கூடாது. அங்க ஏரி, குளம், குட்டை எல்லாம் நிறைய உண்டு. உனக்கு நீச்சல் தெரியாது, அதனால அதுக்கு கிட்டலாம் போகக்கூடாது, சரியா? பாட்டி சொல்றது கேட்டு நல்ல பையனா நடந்துக்கணும். நீ நல்ல பையனா நடந்துக்கிட்டா அப்பா உனக்கு பிடிச்ச டாய்ஸ், பிஸ்கெட், சாக்லேட்ஸ் எல்லாம் உனக்கு வாங்கி தருவேன். ஓகேவா? வாங்க வாங்க. யார் இது? ராமா, நல்லா வளர்ந்துட்டியே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து எவ்வளோ நாளாகுது. நான் வேற வந்தவங்களை நிற்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க, சாப்பிட்டுட்டு மற்ற விஷயங்களெல்லாம் பேசலாம். களைச்சி போய் வந்திருந்த ராம்க்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் பாட்டி ருசியான உணவை கொடுக்குறாங்க. இந்த கோயில் திருவிழா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. ரொம்ப விசேஷம். அதனால காலையில சீக்கிரம் எந்திரிச்சு கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கோவில்ல நம்ம நினைச்சதை விட கூட்டம் அதிகமாக தான் இருக்கு. அதனால நம்ம போய் கோயில்ல சாமி தரிசனம் பண்ணிட்ட பிறகு திருவிழா நடக்கிற இடத்துக்கு போவோம். அங்க இருக்கிற ராட்டினங்களையும் கடைகளையெல்லாம் பார்த்தா ராம் ரொம்ப சந்தோஷப்படுவான். நாமளும் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். என்னங்க, அம்மா சொன்ன மாதிரியே இந்த திருவிழால கூட்டம் அதிகமாக தான் இருக்கு. ராட்டினங்களும் ஃபுல்லாக தான் இருக்கு. அதனால நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே இவன் ராமும் பசிக்குன்னு சொல்லுவான். பக்கத்தில் நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு. அந்த ஸ்டால்ஸில் போய் கொஞ்சம் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வருவோம். அப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாகும். சரிம்மா, நீ சொல்றது சரிதான். நம்ம வெயிட் பண்ணியே போவோம். வேடிக்கை பார்த்துக்கிட்டே ராம் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து நகர்ந்து வந்தார். பாட்டி சொன்னது சரிதான். எவ்வளோ பெரிய ராட்டினமெல்லாம் இருக்கு, பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு இந்த ராட்டினத்துல போய் சுத்திட்டு வரணும். அடேங்க அப்பா, இந்த இடத்துல பார்க்கறதுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடமா போய் சுத்தி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வரணும். அடடே, இங்கே நிறைய சாப்பிட்றதுக்கு கடைகளும் ஸ்டால்ஸும் இருக்கு. அப்பா கிட்ட சொல்லி முதல்ல இதெல்லாம் வாங்கி சாப்பிடணும். வாவ், வாசனையே சும்மா ஆளை தூக்குதே. சரி, பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோம் போல. அம்மா அப்பாவை காணோமே, எங்கே போயிருப்பாங்க? ஐயோ அம்மா, அப்பா. இந்த ராம் எங்க போனான்னு தெரியலையே. நான் அவன் கிட்ட ட்ரெயின்ல வரும்போதே சொன்னேன், அம்மா அப்பா கிட்ட சொல்லாம எங்கேயும் போகக்கூடாதுன்னு. திட்டாதப்பா, இங்க தான் எங்கேயாச்சும் பக்கத்துல போயிருப்பான். வந்துருவான், போய் தேடி பார்ப்போம். அம்மாவையும் அப்பாவையும் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யாரையும் காணல. நான் வேற ரொம்ப தூரம் வந்துட்டேன். டேய் ராம், எங்கடா போன? இந்த ஊர் வேற உனக்கு புதுசுடா. உனக்கு யாரையும் தெரியாதே. எங்கடா போன? டேய் ராம், எங்க போன?
டேய் ராம், டேய் ராம், எங்கடா போன? இந்த கூட்டத்துல நான் உன்னை எங்கன்னடா போய் தேடுறது? டேய் ராம், இங்க எங்கேயாச்சும் இருக்கியா ராம்? ராம், ராம், எங்கம்மா போன? சீக்கிரம் வாமா, அம்மா உன்னை எங்க தேடிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. ராம், ராம், இங்க எங்கேயாச்சும் இருக்கியாடா? டேய் ராம். ராமோட அம்மாவும் அப்பாவும் பாட்டியும் அவனை தனித்தனியா பிரிஞ்சு ஒவ்வொரு இடமா போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. டேய் தம்பி, யாருடா நீ? உன் பேர் என்ன? ஏன் இப்படி அழுற? உன் அப்பா அம்மாவெல்லாம் எங்க? நீ இப்படி அழுறத பார்த்தா உங்க அப்பாவையும் அம்மாவையும் தொலைச்சிட்ட போல. சரி இங்க வா, அழுகையை நிறுத்து. உன்னோட ஃபோன் நம்பர் சொல்லு. என் பேரு ராம். நான் இங்கே என் பாட்டி வீட்டுக்கு திருவிழா பார்க்குறதுக்காக வந்தேன். இங்கே ராட்டினத்தை பார்த்துக்கிட்டே வந்தேனா திரும்பி பார்த்தா எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் காணோம். எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு எங்கள் ஃபோன் நம்பர்லாம் தெரியாது. சரி வாங்க அங்கிள், சீக்கிரம் போவோம். எனக்கு எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும். சரிடா, மெதுவா போ, ஓடாத. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போவோம், அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. ரவி நடந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் கிட்ட ஒவ்வொன்றா சொல்றாரு. சரி, கவலையை விடுங்க. இப்ப தொலைஞ்ச குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க பக்கத்துல இருக்கிற ஆதார் மையத்துக்கு கூட்டிட்டு போங்க. அவங்க இதுக்கு உண்டான வழியை உங்களுக்கு சொல்லுவாங்க. சரி சார், நீங்க சொன்ன மாதிரியே இந்த பையனை ஆதார் மையத்துக்கு கூட்டிட்டு போறேன். சார், இந்த பையன் பார்க்ல தனியா நின்று அழுதுட்டு இருந்தான். அவன் அம்மா அப்பாவை மிஸ் பண்ணிட்டான் போல. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டோம். அவங்க தான் இங்க வந்து உங்களை பார்க்க சொன்னாங்க சார். சரி, இப்ப அவனோட பேரண்ட்ஸ கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? இந்த பையனை பார்த்தா ஒரு 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதார்லாம் எடுத்திருப்பாங்க. அவனோட கண்களை ஸ்கேன் பண்ணும்போது அவனோட ஆதாரை நம்ம ஈஸியா எடுத்துடலாம். ஏய் தம்பி, இப்போ உன்னோட அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம். இந்த கேமரால உன் கண்களை வச்சு பாரு. இந்தா சார், இதோ அவன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இவன் அப்பா பேர் ராஜ்குமாரா. அவனோட ஃபோன் நம்பர் அதுல இருக்கு. சார் வணக்கம், உங்க பையனை தேடிட்டு இருக்கீங்களா? அவன் என் கூட தான் பத்திரமா இருக்கான். நீங்க பக்கத்துல இருக்க ஆதார் மையத்துக்கு வாங்க. உங்க பையனை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க சொன்ன இடத்துக்கு நாங்க வந்துகிட்டே இருக்கோம் சார். அப்பா, எங்கம்மா போனீங்க? நான் ரொம்ப நேரமாக அந்த பார்க்கில் நின்று அழுதுகிட்டே நின்னேன். அப்போ தான் இந்த அங்கிள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ராம், உங்ககிட்ட அப்பா எவ்வளவோ சொன்னாங்க தனியா எங்கேயும் போகக்கூடாதுன்னு. நீ ஏன் போன? உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றது? சரி, இனி நீ இப்படி அம்மா அப்பாவை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது, சரியா? சரிம்மா, இனிமே நீங்கள் சொன்ன மாதிரி நான் உங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயும் இப்படி போக மாட்டேன். எங்கே போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போவேன். என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு நம்மெல்லாம் இந்த அங்கிளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரில. எங்களோட ஒரே பையன் இவன் தான். தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க செஞ்ச உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். ராமோட அப்பாவும் அம்மாவும் ரவிக்கு அவங்களோட நன்றிகளை சொல்றாங்க. நன்றி எல்லாம் வேண்டாங்க. இனி இப்படி எங்கேயாச்சும் போனீங்கன்னா பையனை பத்திரமா பாத்துக்கோங்க. அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனை கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்கிட வேண்டியது நம்ம கடமை. அதனால இனி இப்படி நடக்காம பையனை பத்திரமா பாத்துக்கோங்க. சரி, நான் போயிட்டு வரேன். ராம கூட்டிக்கிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வராங்க. இப்படி நீ சொல்லாம கொல்லாம போனது எவ்வளவு கஷ்டமா போச்சு பாத்தியா? உன்னோட ஒரு சிறிய தப்புனால எவ்வளவு பெரிய சிக்கல். இனி நீ இப்படி அம்மா அப்பாவை விட்டுட்டு எங்கேயும் போகாத.